இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் டாக்டர். நாள்பட்ட சிறுநீரக நோயாளிகள் ஏன் உலர் பழங்களை உட்கொள்ளக்கூடாது என்பது பற்றி தவானும் இன்று நான் உங்களுடன் பேசுகிறேன். இதனுடன் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உலர் பழங்களுக்கு பதிலாக உட்கொள்ளக்கூடிய மாற்று வழிகள் பற்றியும் விளக்குகிறேன். ஒரு டாக்டராக எனது நோயாளிகள் உலர் பழங்களை சாப்பிடலாமா என்று கேட்கும்போது எனக்கு ஆச்சரியம் இல்லை. இதைப் பற்றி மிகவும் சிலருக்கு தெரியும். ஒரு நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எந்த சூழ்நிலையிலும் உலர் பழங்களை கண்டிப்பாக உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுவதில்லை. ஏன் என்று சொல்கிறேன். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு சிறுநீரகம் வேலை செய்யாதபோது பல அத்தியாவசிய செயல்முறைகள் சீரான முறையில் நடைபெறாது. உடலில் இருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கு சிறுநீரகங்கள் அடிப்படையில் பொறுப்பு. சிறுநீரகங்கள் நம் உடலில் சோடியத்தின் அளவை ஒழுங்குபடுத்துவதில் நிகழ்கின்றன. அவ்வாறு செய்யாவிட்டால் உண்மையில் நம் ஆரோக்கியத்தில் தீங்கு விளைவிக்கும். சிறுநீரகம் சேதமடையும் போது இந்த செயல்முறைகள் தடைபடத் தொடங்குகின்றன. இது இறுதியில் சிறுநீரகத்திற்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது. அவற்றின் செயல்பாடு குறையத் தொடங்குகிறது. இது காலப்போக்கில் தனிநபர் அனுபவிக்கும் அறிகுறிகளின் வடிவத்தில் காணலாம். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாமல் உலர்ந்த பழங்களை சாப்பிடும் நபருக்கு என்ன நடக்கும் என்று இப்போது சொல்லுங்கள். சிறுநீரகங்கள் சேதமடைந்ததால் தனிநபரின் உடலால் செயலாக்க முடியாத சில கனிமங்களை அவர்கள் உட்கொள்கின்றனர். சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை ஒழுங்குபடுத்துவது சிறுநீரகத்தின் முதன்மை வேலையாகும். இந்த மூன்றில் மிகவும் ஆபத்தானது பொட்டாசியம். இது நாம் உண்ணும் எல்லாவற்றிலும் உள்ளது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சிறுநீரக நோயாளி எப்படி எதையும் சாப்பிடுவார் என்று நீங்கள் அனைவரும் நினைக்கலாம். என்னை விவரிக்க விடு. பிரச்சனை ஒரு தனி நபர் உட்கொள்ளும் உணவு அல்ல, ஆனால் சிறுநீரகங்கள் சரியாக செயல்பட முடியாமல் பழுதடைந்துள்ளது. இதற்கு மேல் பொட்டாசியத்தின் செறிவு அதன் இயற்கையான வடிவத்தில் உள்ள பழங்களை விட உலர்ந்த பழங்களில் அதிகமாக உள்ளது. இதற்குக் காரணம் பழத்தில் உள்ள குறைந்த நீர்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் பிற தாதுக்களின் செறிவை உயர்த்தி நாள்பட்ட சிறுநீரக நோயாளிக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். விஷயங்களை தெளிவுபடுத்த ஒரு சிறிய உதாரணம் தருகிறேன். நான் 100 கிராம் திராட்சையை எடுத்துக் கொண்டால் 100 கிராம் திராட்சையில் பொட்டாசியம் அளவு 5 முதல் 6 விழுக்காடு வரை இருக்கும். ஆனால் இந்த திராட்சையை உலர் திராட்சையாக மாற்றியவுடன் எடை தானாகவே 100 முதல் 40 கிராம் வரை குறையும். 5-6 விழுக்காடு பொட்டாசியம் இப்போது 40 கிராம் உலர் திராட்சையில் மட்டுமே உள்ளது. இது அதன் சதவீத அளவை அதிகரிக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. எனது கணிதம் நன்றாக இல்லையென்றாலும் இந்த 40 கிராம் உலர் திராட்சைகள் சிறுநீரகங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சேதத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவான படத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பொட்டாசியத்தின் செறிவு 5 முதல் 12 விழுக்காடு வரை அதிகரிக்கிறது. தனிநபரின் உடலுக்குள் செல்கிறது. 100 கிராம் திராட்சையுடன் ஒப்பிடும்போது 100 கிராம் உலர் திராட்சையை உட்கொள்வதை இப்போது கற்பனை செய்து பாருங்கள். அதிகரித்த பொட்டாசியம் அளவுகள் ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மாரடைப்புக்கு வழிவகுக்கும். அதனால்தான் எனது நோயாளிகள் உலர்ந்த பழங்களிலிருந்து முடிந்தவரை விலகி இருக்குமாறு நான் எப்போதும் அறிவுறுத்துகிறேன். இதன் மூலம் உலர்ந்த வடிவத்தில் இருக்கும் அனைத்து உணவுப் பொருட்களும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன மற்றும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளால் உட்கொள்ளப்படக்கூடாது. நெல்லிக்காய், பப்பாளி மிட்டாய், பேரீச்சம்பழம் மற்றும் பைன் கொட்டைகள் என எங்கு வேண்டுமானாலும் இவை இருக்கலாம். இவை அனைத்தையும் சிகேடி நோயாளிகள் உட்கொள்ளக்கூடாது. இன்றைய காணொளியின் முக்கிய தலைப்புக்கு செல்வது உலர் பழங்கள் இல்லையென்றால் சிறுநீரக நோயாளிகள் அதற்கு பதிலாக எதை உட்கொள்ளலாம். சிறுநீரக செயலிழந்த நோயாளிகள் சாப்பிடக்கூடிய மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட சிற்றுண்டி ஃபாக்ஸ்நட்ஸ் ஆகும். இப்போது நீங்கள் இந்த ஃபாக்ஸ்நட்ஸை மெதுவாக சிறிது எண்ணெயில் வறுத்து சாப்பிடலாம் அல்லது அவை மிருதுவாக மாறும். உலர்ந்த பழங்களுக்கு பதிலாக வறுத்த நரிக்காயை உட்கொண்டால் அது உங்கள் பொட்டாசியத்தின் அளவை அதிகரிக்காது, ஆனால் தேவையான தாதுக்களின் பற்றாக்குறையையும் பூர்த்தி செய்யும். இதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ஆரோக்கியமான மாற்றாக உலர் பழங்களுக்கு பதிலாக பஃப்டு ரைஸை உட்கொள்ளலாம். அதிக ஊட்டச்சத்து மதிப்பு இல்லாவிட்டாலும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படாது என்பதால் இதை இன்னும் உட்கொள்ளலாம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் உட்கொள்ளக்கூடிய மற்றொரு உணவுப் பொருள் பாப்கார்ன். உங்கள் சிறுநீரகத்தின் பார்வையில் வெண்ணெய் ஒரு ஆரோக்கியமான விருப்பம் அல்ல என்பதால் வெண்ணெய் பயன்படுத்த வேண்டாம் என்பதுதான் எனது ஒரே ஆலோசனை.
உலர் பழங்களை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அதற்கு மாற்றாக நீங்கள் உட்கொள்ளக்கூடிய மாற்று வழிகளைப் பற்றி இப்போது நான் உங்களுக்குச் சொன்னேன். அதாவது இன்றைய வீடியோவின் முடிவை நாங்கள் அடைந்துள்ளோம். நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன் உலர் பழங்களை உட்கொள்ளக்கூடாது என்பது குறித்த வீடியோவை இறுதிவரை பார்த்த அனைவருக்கும் ஒரு நியாயமான யோசனை கிடைத்தது என்று நம்புகிறேன். ஆனாலும் வீடியோவில் நான் பேசியது குறித்து உங்களில் யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள பகுதியில் உங்கள் கருத்தை தெரிவிக்கவும். நான் அவர்களை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைவேன். இதனுடன் இந்த நேரத்தில் உங்கள் விடுமுறையை நான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த முறை சிறுநீரகம் தொடர்பான மற்றொரு பரபரப்பான தலைப்பை பற்றி பேசுவேனா என்று நம்புகிறேன்.